அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எமிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எமிஸ் போர்ட்டல் புதிதாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஸ்டூடண்ட்ஸ்னுடைய ஆதார், டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா நம்ம அப்டேட் பண்றனாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். அல்லது ஏற்கனவே தவறுகளா இருந்துச்சுன்னு சொன்னா, அத எடிட் பண்ணனாலும் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அன்ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்ல. ஸோ அது எப்படி அப்டேட் பண்றது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் புதுசாக இருக்கக்கூடிய ஹோம் பேஜ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் இருக்கும், டுடே ஸ்பெஷல், டுடே பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய ஐ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்துடும். அதே மாதிரி டீச்சர்ஸோட நேம் லிஸ்ட்டு இன்னைக்கு யாருக்கெல்லாம் பர்த்டேவோ அவங்களுடைய நேம் லிஸ்ட் வந்துடும். ஸோ இது எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் டீச்சர்ஸுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டுடே கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டெய்லி ஒன்று வந்து இங்கே கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பை கிளாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸாக செக்ஷன் வைஸாக பாய்ஸ் கேர்ள்ஸ் ரோல் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ. ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் பை டைப் அப்படின்னு இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பை டெசிக்னேஷன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெசிக்னேஷன் வைஸாக எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்எம்ஸ் எத்தனை இருக்காங்க, அதில் மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, அதே மாதிரி பிடி, பிஜிஸ், செகண்ட் கிரேட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க புதுசாக இருக்கக்கூடிய அப்டேட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்பாக்ஸில் எவ்வளோ வந்திருக்கு, அதில் எவ்வளோ நம்ம ரீட் பண்ணியிருக்கோம், எத்தனை மெசேஜ் வந்து நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஆதார் அண்டு ஃபோன் நம்பர் எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் போய்க்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எந்த கிளாஸோ அந்த கிளாஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இப்போ ஆதார் அப்டேட் பண்ணணும்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரம் இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் வந்து அப்டேட் பண்ண முடியாது, ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே டேட் ஆஃப் பர்த்தும் பாருங்கள், இங்கே வந்து எடிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஃபோன் நம்பர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க, எடிட் பண்ண முடியாத மாதிரியா. ஸோ இப்போ பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எடிட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாம் என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ஐடிக்கு நேரம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐடி கொடுத்துருந்தாங்க. ஓல்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 டிஜிட் மேலே இருந்துச்சு. நெக்ஸ்ட் இப்போ புதுசாக நியூ எமிஸ் ஐடின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த ஐடி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓல்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆயிடுச்சு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 டிஜிட்ல இருக்கக்கூடிய ஐடி தான். ஸோ அந்த 18 டிஜிட்ல இருந்த ஐடியெல்லாம் இனிமேல் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. இனிமேல் இந்த 10 டிஜிட்ல இருக்கக்கூடிய ஐடி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். பட் ஆனால் ஸ்டாஃப் ஐடி வந்து மாறலாம். ஸோ அதே ஐடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஐடி தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு எமிஸ் ஐடியை மாற்றிட்டு நியூ எமிஸ் ஐடியை வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போன்ற எமிஸ் தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு இணைந்திருங்கள் கல்வி மேடை யூடியூப் சேனலுடன். தேங்க்யூ.